வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் டிஎன்ஏனா என்ன, ஜீன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னா, டிஎன்ஏ அப்படிங்கிறது செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் டிஎன்ஏ இஸ் அ லாங் ஸ்ட்ராண்ட். இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்ட்ராண்டாக வந்து இருக்கும். அண்ட் இதோடைய ஷேப் வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது இது பார்க்குறதுக்கு லேடராக ட்விஸ்டட் அரவுண்ட் ஈச் அதராக வந்து இருக்கும். அதாவது ரெண்டு ஸ்ட்ராண்டு சேர்ந்து ஏணிப்படி மாதிரி லேடராக ட்விஸ்ட் ஆகி டிஎன்ஏ வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த லாங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ எப்படி ஒரு செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா, அது குரோமோசோமாக வந்து இருந்து தான் ஒரு செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அதாவது அந்த லாங் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது காயிலாகி ட்விஸ்ட் ஆகி சின்னதாக சுருங்கி போய் ஒரு நியூக்ளியஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற இந்த லாங் ஸ்ட்ராண்டில் ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் வி கால் இட் ஆஸ் அ ஜீன். இந்த ஜீனில் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு பர்சனோடைய கேரக்டர் ஆர் ட்ரேட் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. அண்ட் இதுதான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஜீன்ஸ் அதாவது டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டு, அந்த ஜீனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுறோம், அதாவது மாடிஃபை பண்ணுறோம், மாற்றி அமைக்கிறோம். அண்ட் மாடிஃபை பண்ணிவிட்டு அண்ட் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ டிஎன்ஏ அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். தட் நியூ டிஎன்ஏ இஸ் கால்ட் ஆஸ் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர் அதர்வைஸ் இதை நம்ம ஷார்ட்டாக ரீகாம்பினன்ட் அப்படிங்கிற இந்த டேர்மை யூஸ் பண்ணாமல் ஆர் அப்படின்னு மட்டும் போடுறோம், ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த டேர்ம் ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வந்திருக்கும். அண்ட் அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம் தானே சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து டிஎன்ஏ வந்து கிடச்சிருக்கு, சரியா? அந்த டிஎன்ஏவை நான் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த ஒரு ஆர்கானிசத்துலேருந்து டிஎன்ஏ எனக்கு கிடச்சிருக்கு, அதை நான் ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிசத்துலேருந்து வரக்கூடிய அந்த டிஎன்ஏவை நான் வந்து கட் பண்ணுறேன். ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுக்கும் போது எனக்கு வந்து இப்படி இருக்கும். அண்ட் இந்த ஆர்கானிசத்துலேருந்து வந்த டிஎன்ஏவை அதே மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுக்கும் போது அந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை இதோட இந்த டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணுறேன். அப்போது 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய டிஎன்ஏவை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, கம்பைன் பண்ணியிருக்கேன். அப்படி கம்பைன் ஆகி வரக்கூடிய அந்த நியூ டிஎன்ஏவை தான் நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹென்ஸ் திஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய டிஎன்ஏவை நம்ம கம்பைன் பண்ணுறதுனால இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வி கால் இட் ஆஸ் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது, அதாவது ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் தேவை. மொத்தம் 3 பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் வந்து டிஸ்கவர் பண்ணது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் லெட் டு த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி என்ன அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இன் த பாக்டீரியா. அதாவது இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பாக்டீரியல் செல். ஸோ இந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது அதோடைய சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமில் தான் பாக்டீரியல் டிஎன்ஏவும் இருக்குது அண்ட் பிளாஸ்மிடும் வந்து இருக்குது. இப்போ நம்ம பிளாஸ்மிடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது என்னென்னா, பாக்டீரியாவோட செல்லோட சைட்டோபிளாசமில் இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது சின்னதாக ஸ்மாலாக சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. இதுக்கு வந்து 2 ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது, உள்ள ஒரு ஸ்ட்ராண்டு வெளியே ஒரு ஸ்ட்ராண்டு. அண்ட் இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது பாக்டீரியல் டிஎன்ஏவை வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து இருக்குது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்குல்ல, செப்பரேட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் this plasmid will undergo replication separately.
இது வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ரெப்ளிகேஷனை அண்டர்கான் பண்ணும். அண்ட் பாக்டீரியல் டிஎன்ஏ வந்து தனியாக ரெப்ளிகேஷனை வந்து அண்டர்கான் பண்ணும். Next, second requirement வந்து restriction enzyme. This restriction enzyme is otherwise known as a molecular scissor. நார்மலாக நம்ம சிசரை வச்சு என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் வந்து டிஎன்ஏவை கட் பண்ணுது. ஸோ எப்படி கட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இட் வில் கட் ஆர் பிரேக் த டிஎன்ஏ அட் அ ஸ்பெசிஃபிக் சைட். ஒரு பர்டிகுலர் சைட்டில் தான் வந்து கட் பண்ணும். அது என்ன சைட் அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறது இட் வில் ரெகக்னைஸ் அ ஸ்பெசிஃபிக் பேஸ் பேர் சீக்வன்ஸ். அந்த ஸ்பெசிஃபிக்கான பேஸ் பேர் சீக்வன்ஸை தான் நம்ம பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் டிஎன்ஏவோட டபுள் ஸ்ட்ராண்டு. 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்டில் 3 ப்ரைம்லேருந்து 5 ப்ரைம் வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா GAA TTC அப்படின்னு இந்த சீக்வன்ஸ் வந்து இருக்குது. அதாவது குவானைன், அடினைன், அடினைன், தைமின், தைமின், சைட்டோசைன் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்திருக்கும். அதாவது இங்கே GAA TTC அப்படின்னா இங்கே கீழே அப்படியே ரிவர்ஸாக GAA TTC அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்ஸை தான் we call it as a palindromic sequence. ஸோ அந்த பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. அண்ட் தட் பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். சைட் அப்படின்னா இதுதான் அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். ஸோ இந்த சைட்டை தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்டாக வந்து என்ன பண்ணுது, அந்த டிஎன்ஏவை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் லீவ் த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை லீவ் பண்ணுறது மூலயமா தான் டிஎன்ஏவை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும் ஒரு கட் பண்ண முடியும். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது. அந்த டபுள் ஸ்ட்ராண்டுக்குள்ளே இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னா, இந்த பேஸ் பேர்னால அடினைன் பேர் வித் தைமின் அண்ட் குவானின் பேர் வித் சைட்டோசைன். இப்போ இதோட பேஸ் பேர்னால தான் வந்து 2 ஸ்ட்ராண்டுமே வந்து டுகெதராக ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எதனால ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, சுகர் பாஸ்பேட் மாலிகுல்னால. இங்கே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த ரிங் ஷேப்பில் இருக்கிறது சுகர் அண்ட் இந்த P அப்படிங்கிறது இந்த பாஸ்பேட். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் அந்த சுகர் மாலிகுல்னால தான் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்டு அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராண்டு. இப்போ நமக்கு டிஎன்ஏ வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா P இங்கே இருக்கா, P அப்படிங்கிறது இங்கிட்ட ஒரு சுகரோடையும் இங்கிட்ட ஒரு சுகரோடையும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி வந்து கம்பைன் ஆகிருக்கு, பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எஸ்டர் பாண்ட்னால. அப்போ இங்கே வந்து 2 எஸ்டர் பாண்ட் வந்து இருக்குது. இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட், இங்கே ஒரு எஸ்டர் பாண்ட். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறது மூலயமா தான் we can able to cut the DNA. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புரோக்கன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி, தட் மீன்ஸ் லைகேட் பண்ணுறதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம டிஎன்ஏவை அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்ட் டிஎன்ஏவை வந்து கட் பண்ணுவோம். ஸோ டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கட் பண்ண டிஎன்ஏவை நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த டிஎன்ஏ பீஸ் அப்படிங்கிறது இந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அண்ட் இந்த டிஎன்ஏ பீஸுங்கிறது இந்த சோர்ஸ்லேருந்து வந்தது. அப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு we are using a DNA ligase enzyme for joining the broken DNA fragment. நெக்ஸ்ட்டு ஜீன் குளோனிங்கை பற்றி பார்க்கலாம். ஜீன்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு, குளோனிங்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜீன் குளோனிங் பண்ணி ஒரு ஷீப் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீப்போட நேம் தான் வந்து டாலி. இப்போது அந்த ஷீப்பை வந்து குளோனிங் முறையில் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ குளோன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலோடைய எக்ஸாக்ட் கார்பன் காப்பி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மாதிரியே இருக்கக்கூடிய அனதர் இண்டிவிஜுவல், அதாவது எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பின்னே சொல்லலாம். அதைத்தான் நம்ம குளோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குளோன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் மாதிரியே இன்னொரு ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெளி தோற்றமும் அப்படியே எக்ஸாக்ட் கார்பன் காப்பியாக இருக்கும் அண்ட் உள்ள ஜீன் வைஸும்
ஜெனட்டிக்கலாகவும் எக்ஸாக்டாக சேம் இதே காப்பி மாதிரியே இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து க்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டாலி அப்படிங்கிற இந்த ஷீப்பை எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டாலி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளோன்டு ஃபீமேல் ஷீப். இதை யார் டெவலப் பண்ணதுன்னா டாக்டர் அயன் வில்மட் அண்ட் ஹிஸ் கோலிக்ஸ். அண்ட் எங்கே வச்சு டெவலப் பண்ணுறாங்கன்னா அட் த ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட் ஸ்காட்லாண்டில். எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா ஜூலை 1996. அண்ட் எப்படி அதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, எந்த மெத்தட் மூலயமானா சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் மூலமாக. சொமேட்டிக் செல்னால் வந்து பாடி செல். ஸோ இதில் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் மூலமாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட் பண்ண இந்த டாலி ஷீப் அப்படிங்கிறது 6 வருஷத்துக்கு வந்து லிவ் பண்ணுச்சு. அண்ட் எப்போ இறந்துச்சுன்னா 2003 பிகாஸ் ஆஃப் அ லங் டிசீஸ்னால. க்ளோனிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காண்டி ஒரு அடல்ட் ஷீப் விச் இஸ் ஹேவிங் அ ஒயிட் கலர் ஃபேஸ், இந்த ஷீப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஷீப் மாதிரியே தான் இன்னொரு ஷீப்பை க்ளோன் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஷீப்லேருந்து ஸ்கின் செல்லை வந்து எடுக்கிறாங்க. ஸ்கின் செல் அப்படிங்கிறப்போ அடர் செல்லேருந்து, தட் மீன்ஸ் மெமரி கிளாண்ட்லேருந்து அந்த ஸ்கின் செல்லை வந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது மடியிலேருந்து ஸ்கின் செல்லை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு அடல்ட் ஃபீமேல் ஷீப் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கோட ஃபேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அப்போ இந்த ஷீப்லேருந்து எக்ஸெல்லை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த எக்ஸெல்லேருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு செல்லுலேருந்து நம்ம நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் தட் செல் இஸ் அ ஈநியூக்ளியேட்டட் செல். அதாவது அந்த செல்லில் நியூக்ளியஸே இல்லை. சரி, இப்போது இந்த ஈநியூக்ளியேட்டட் செல்லையும் அண்ட் இந்த ஸ்கின் செல்லையும் வந்து இப்போ ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மூலயமா, அதாவது கரண்ட் மூலயமா ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்க்குறாங்க. ஸோ அங்கே ஒன்றா சேர்க்கும் போது செல் வந்து ஃபியூஷன் ஆகுது. செல் வந்து ஃபியூஷன் ஆனதுக்கப்புறமா தென் இட் அண்டர்கோஸ் அ செல் டிவிஷன் நடக்குது. தென் லேட்டராக எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோவை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த சரோகேட் மதரில் இன்சர்ட் பண்ணுறாங்க. சரோகேட் மதர் அப்படின்னா இங்கே வந்து அடல்ட் ஃபீமேல் விச் இஸ் ஹேவிங் அ பிளாக் கலர் ஃபேஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த ஷீப்பில் தான் வந்து போய் அந்த எம்ப்ரியோவை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணி லேட்டர் ஆன் இந்த குட்டி ஷீப் ஆன டாலி அப்படிங்கிறது பார்ன் ஆகுது. அண்ட் இந்த ஷீப்போட ஃபேஸ் வந்து எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதாவது இந்த அடல்ட் விச் இஸ் chosen டு பி cloned, இந்த ஷீப் மாதிரியே தான் இந்த ஷீப் டாலியோட ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் குளோனிங்கை வந்து சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சொமேட்டிக் செல் அதாவது ஸ்கின் செல்லில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பாடி செல்லில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூக்ளியரை வந்து தட் மீன்ஸ் நியூக்ளியஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸெல்லேருந்து நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஸ்கின் செல்லோட நியூக்ளியஸ் தான் வந்து இங்கே போய் செல் டிவிஷன்லாம் அடுத்து நடக்குது. ஸோ சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் இந்த குளோனிங் மெத்தடுக்கு பேர். நெக்ஸ்ட்டு ஜீன் குளோனிங்கில் என்னென்ன பேசிக்கான ஸ்டெப் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிசையர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலயமா கட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமன் செல் வந்து இருக்குது. இந்த ஹியூமன் செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து அந்த லாங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து நமக்கு எந்த டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணுறோம் யூஸிங் அ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் மூலயமா. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னாலே அந்த என்சைமை வச்சு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ணி ஐசோலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ண அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை சூட்டபிள் வெக்டாரான பிளாஸ்மிட்டில் போய் இன்சர்ட் பண்ணுறோம் டு மேக் அ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அதாவது ஆர்டிஎன்ஏவை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், பாக்டீரியல் செல்லில் இருக்கும். ஸோ பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டை எடுத்து அந்த பிளாஸ்மிட்லேயும் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி அந்த பகுதியை எடுத்தால் மட்டும்தான் அந்த பிளேஸில் நம்மளுடைய ஹியூமன் ஜீனை வந்து வைக்க முடியும். ஸோ அதுக்காண்டி பிளாஸ்மிட்லேயும் வந்து கட் பண்ணுறோம் யூஸிங் அ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் மூலமாக கட் பண்ணி தென் இந்த பிளாஸ்மிட்டையும் நம்மளுடைய ஹியூமன் ஜீனையும் ஜாயின் பண்ணுறோம் யூஸிங் அ லைகேஸ் என்சைம். பண்ணியாச்சா? பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆன ஆர்டிஎன்ஏவை கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்ன பார்த்துருந்தோம்,
2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய டிஎன்ஏவை ஜாயின் பண்ணி உருவாக்குற நியூ டிஎன்ஏக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறோம். அதான் தேர்ட் ஸ்டெப். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த RDNAவை அடுத்து பாக்டீரியல் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபோர்த் ஸ்டெப் வந்து செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் அ க்ளோன். அதாவது இது வந்து மல்டிப்ளை ஆகணும். பாக்டீரியல் செல்லில் அந்த RDNA வச்சதுக்கு அப்புறமா அது மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து க்ளோன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும். இதான் ஃபோர்த்து ஸ்டெப். அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து ஹோஸ்ட் செல்லில் அந்த க்ளோன் ஃபார்ம் ஆனது பார்த்திங்கன்னா அந்த ஜீன் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் நம்மளால் செவரல் என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். எப்போ அந்த க்ளோன்டு ஜீன் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து அந்த என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், வேக்சின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப் ஃபார் த ஜீன் க்ளோனிங். ஸோ ஒரு ஜீன் க்ளோனிங் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஜீனையோ இல்லைனா பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து அதை நம்ம பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வந்து வைக்கிறோம். அங்கே அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகி நமக்கு செல் டிவிஷன் அப்படிங்கிறது நடக்குது இங்கே. ஸோ அதோடைய பேசிக் ஸ்டெப் வந்து இப்போ பார்த்தது. அவ்வளோதான், வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே 6 கொஷின் வந்து கேட்டிருக்கேன். பாஸ் த வீடியோ ஹியர், அட்டன் த கொஷின். இது எல்லாமே இப்போ நடத்தின கண்டென்ட்டுக்குள்ளே இருந்தால் இந்த 6 கொஷினும் சூஸ் ஃபார்மில் வந்து கேட்டிருக்கேன். டூ யர் செல்ஃப் டெஸ்ட். இது மூலயமா இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கே புரிய வரும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன, இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அண்ட் ஜீன் க்ளோனிங்னா என்ன, அண்ட் டாலி அப்படிங்கிற ஷீப் பற்றியும் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அண்ட் ஜீன் க்ளோனிங்கில் என்னென்ன பேசிக்கான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்தா இந்த டாபிக் கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகே, see you soon again in next video. Thank you for watching.